அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இது பேங்க் நிஃப்டிக்கான சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். 48,645 அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 3000 பாயிண்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 28 தான் அந்த ஆல் டைம் ஹை கிரியேட் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8 அந்த இடம் டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 48,650 இருந்து 46,600 ஒரு 2000 பாயிண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் மேலே வந்திருக்கு. ஸோ அது ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நேற்றே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடம் டச் பண்ணிட்டு காலையில் ஓப்பன் ஆனால் எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸில், அதாவது 48,645 ஓப்பன் ஆச்சுன்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைடு போனோம்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 100% எக்ஸாக்டாக ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு 15 மினிட்ஸ் கேண்டலில் காட்டுறோம் பாருங்க. ஸோ 15 மினிட்ஸ் கேண்டலில் எக்ஸாக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் பிளேஸில் ஓப்பன் ஆனால், ஸோ அந்த இடத்துல 5 மினிட்ஸ் கேண்டல் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஒரு புட் ஆப்ஷன் சைடு போகலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இது மறுபடியும் கண்டினியூஸாக கீழே இறங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இறங்கும். ஸோ ஏன்னா ஆல்ரெடி இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதில் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா 3000-4000 பாயிண்ட் கொடுத்துருக்கு, ஒரு தடவை 2000 கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக அடுத்த டார்கெட் 47,740. ஸோ அது வரைக்கும் வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் மேலே வரும். ஸோ கண்டிப்பாக இந்த இடம் வந்துடும். உங்களுக்கு சார்ட்டில் தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைனா கூட நீங்கள் எழுதி வச்சுட்டு கூட போயிட்டு ஒரு தடவை ரெஃபர் பண்ணி பாருங்கள் எந்த கேண்டில்னு சொல்கிறேன். ஏப்ரல் 4 லோ பார்த்தீங்கன்னா 47,712. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15 லோ 47,725. அப்புறம் ஏப்ரல் 22 லோ, ஏப்ரல் 25 லோ. இந்த லோ கேண்டல் எல்லாம் டச் ஆகிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் லைன் இப்போ ட்ரா பண்ணியிருக்கேன். அது எந்த இடம் ஆவரேஜாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா 47,730. ஸோ அந்த இடம் வந்தால் ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் அங்கேருந்து தான் திரும்புமே தவிர ஸோ இங்கேருந்து திரும்பத்துக்கான ஒரு பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ மண்டேவும் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலுமே கொஞ்சம் மார்க்கெட் கீழே 47,700 வரைக்கும் வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனாலும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டு ஒரு 48,400 இல்லை 500 அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா 47,700 வரைக்கும் வந்துடும். ஸோ கண்டிப்பாக மண்டே ஒரு செல் சைடு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டில் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். கண்டிப்பாக மண்டே டியூஸ்டேக்குள்ளார பார்த்தீங்கன்னா 47,730 கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே வரும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டேக்கான கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். மண்டே ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 48,619. பிவோட் பாயிண்ட் 48,350. சப்போர்ட் 48,000. இன்னைக்கு ஹை 48,679. லோ 48,088. ஓப்பன் 48,660. க்ளோஸ் 48,294. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ரொம்ப நிறையாலாம் வரல. ஸோ பார்க்கறதுக்கு ஒரு ஒன் சைடு மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஒரு கேண்டில் ஒரு ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் கொஞ்சம் கீழே ஒரு 400 பாயிண்ட்ஸ் மட்டும் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மட்டும் இல்லாமல் ஓப்பன் ஆன இடத்துல ஜஸ்ட் ஒரு 19 பாயிண்ட் தான் மேலே வந்திருக்கு. ஸோ இதை வச்சு கூட நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ மார்க்கெட் ஒரு ஒன் சைடு மார்க்கெட் தான் அப்படின்னு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. நேற்றே சொல்லியிருந்தேன் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹை போயிருக்குதோ ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு. ஸோ மண்டே எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப நாம் இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் நாம் ஒரு கால் ஆப்ஷன் போகலாம். அந்த கால் ஆப்ஷன் ரொம்ப தூரம்லாம் டார்கெட் வைக்காதீங்க. 350 இல்லை 450 வரைக்கும் வச்சுட்டு கட் பண்ணிடுங்க அந்த கால் ஆப்ஷனை. சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிவோட் வரைக்கும் வந்துட்டு ஸோ மார்க்கெட் கீழே இறங்கிடும். 47,700 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு, அதாவது க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ மார்க்கெட் கொஞ்சம் மேலே போயிட்டு எந்த இடத்துல வேணால் டர்ன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கனால கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப டார்கெட் எல்லாம் வச்சுக்காதீங்க கால் ஆப்ஷனில். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆனால்
இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் கால் ஆப்ஷன் எடுங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல வச்சு கட் பண்ணிருங்க. சப்போஸ் மார்க்கெட் கீழே வராம மேலே வந்துச்சுன்னா இந்த 48,600 டச் பண்ண உடனே கூட நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போடலாம். ஏன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதை டச் பண்ணிட்டு மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ மறுபடியும் அதே இடம் வந்து டச் பண்ணிச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ மூணாவது கண்டிஷன் படி எக்ஸாக்டா இந்த ரெசிஸ்டன்ஸ்லயோ இல்லை இந்த சப்போர்ட்லயோ ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ தாராளமாக இந்த ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆகிறப்ப புட் ஆப்ஷன் சைடு போகலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடம் சப்போர்ட்ல எக்ஸாக்டா ஓப்பன் ஆனால் கேப் டவுனுங்கிற இடத்துல தான் ஓப்பன் ஆகும். காரணம் என்னன்னா இன்னைக்கு லோ வந்து 48,088. ஸோ 48,000 ஓப்பன் ஆச்சுன்னா ஸோ கண்டிப்பாக கேப் டவுன் ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகும் கொஞ்சம். ஸோ அதனால 5 மினிட்ஸ் கேண்டில் இல்லைன்னா 47,730 அப்படின்னு சொன்னல அது வரைக்கும் விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் வேணா நாம வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மொத்தம் வந்து 3 கண்டிஷன் தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் கால் ஆப்ஷன் சைடு போங்க. 48,350 இல்லை 450 வரைக்கும் டார்கெட் போட்டு கட் பண்ணிருங்க. சப்போஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் புட் ஆப்ஷன் சைடு போனீங்கன்னா ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு நிறையா. அதாவது இந்த இடத்துல இருந்து ஃபாலோ ஆச்சுன்னா 47,700 தான் அடுத்த டார்கெட். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிவோட்ல ஓப்பன் ஆகிறப்ப இந்த க்ளோஸுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் கீழே வராமல் மேலே போச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு புட் ஆப்ஷன் எடுங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக ஃபாலோ ஆகிடும். ஸோ மூணாவது எக்ஸாக்டா இந்த சப்போர்ட்லயோ இல்லை ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆனால் புட் ஆப்ஷன் சைடு போயிடுங்க தாராளமா. சப்போர்ட் கேப் டவுன் எடுத்து இந்த சப்போர்ட்ல ஓப்பன் ஆச்சுன்னா 47,730 வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம வந்து ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஒரு கால் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 47,730 வந்ததுக்கு அப்புறம் 5 மினிட்ஸ் கேண்டலோ இல்லை 15 மினிட்ஸ் கேண்டலோ வெயிட் பண்ணி ஒரு சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நாம வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு கால் ஆப்ஷன் சைடு போகலாம். ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்க. எப்பேற்பட்ட ட்ரேடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ கான்ஃபிடன்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டாப் லாஸ் போடாமல் ஆப்ஷன் பையிங் ஆப்ஷன் ட்ரேடிங்கே பண்ணாதீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து அங்கேருந்து 47,730 கண்டிப்பாக ஒரு 400 பாயிண்ட் வந்து மேலே வந்துடும். என்னோட கணிப்புப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு செல்லிங்காகவும் செகண்ட் ஆஃப் ஒரு 2 மணிக்கு மேலே இந்த இடம் வந்துட்டு மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான பேங்க் நிஃப்டி கண்டிஷன். ஸ்டாக்ஸ் வந்து போகலாம். ஸ்டாக்ஸ் வந்து நேற்று 3 ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து ஏயு பேங்க் 608.40 வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் அது கட் பண்ணிடுச்சு. அதை கட் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லியிருந்தேன். நான் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஸோ மார்க்கெட் கட் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ ரெண்டாவது வந்து இண்டஸ் ஐஎன்டி பேங்க் சொல்லியிருந்தேன். ஸோ இண்டஸ் ஐஎன்டி பேங்க்ல 1500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா டச் பண்ணிட்டு 1450 வரைக்குமே வந்திருக்கு. ஒரு 40 பாயிண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இறங்கியிருக்கு சொன்ன மாதிரி. ஸோ மூணாவது வந்து ஐசிஐசி பேங்க். ஸோ ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்கன்னா 1116 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா 1105 ஒரு 10 பாயிண்ட் பக்கம் கீழே இறங்கி நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக கொடுத்துருக்கு. ஸோ மண்டே வந்து எந்த மாதிரி பேங்க்கை வந்து நம்ம வந்து இன்ட்ராடேக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுறது ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது 1155. ஸோ அந்த இடம் வந்தால் மறுபடியும் செல் எடுங்க. ஸோ அதோட டார்கெட் வந்து 1120 1100 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஆக்சிஸ் பேங்க்ல. எந்த இடம்னா 1155 வந்ததுக்கப்புறம் ஒரு செல் எடுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டாவது வந்து ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சியில் ஒரு சப்போர்ட் லைன் தான் இது 1505. இதை வந்து கிரீன் கலரில் ட்ரா பண்ணியிருக்கேன். சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ட்ரா பண்ணியிருந்தேன். இப்போ வந்து கிரீன் கலரில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். 1505ங்கிறது ஒரு சப்போர்ட் லைன். இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 1500. ஸோ 1500 பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே வந்துடும். சப்போஸ் 1500 டச் பண்ணிட்டு சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சோம்னா ஸோ கண்டிப்பாக 1530 வரைக்குமே மார்க்கெட் வந்துடும். ஸோ அதனால 1505ங்கிறது தான் ஹெச்டிஎஃப்சியோட இப்போதைக்கான சப்போர்ட். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க் தான் 1116.30. அந்த இடம் வந்தால் மறுபடியும் செல் எடுங்க. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1126. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் திரும்பிச்சுன்னா 1100 1090 வரைக்கும்லாம் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஐசிஐசி பேங்க்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 பேங்க் தான். ஒன்று வந்து ஆக்சிஸ் பேங்கோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1155.05. ரெண்டாவது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சப்போர்ட் வந்து 1505.85. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 1500. 1500 பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தாலும் இதுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து அடுத்த டார்கெட் செல்லிங் டார்கெட் வந்து 1480.
ஸோ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஐசிஐசி பேங்க். ஐசிஐசி பேங்க் 1116.30ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த இடம் வந்தால் நம்ம வந்து ஒரு செல் எடுக்கலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ், ஸ்டாக்ஸுக்கான ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு 2000-3000 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. அது வந்து மண்டேவே எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொன்னால அந்த சப்போர்ட் சப்போஸ் பிரேக் பண்ணிட்டு ரொம்ப கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு செல்லிங் சைடு அதிகமாக இருந்துச்சு, பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ 47,000 வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் ஒரு 47,000 46,500 வரைக்குமே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. கண்டினியூஸாக செல்லிங் இருந்தால், இல்லைனா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 48,600 வரைக்குமே வந்துடும். கண்டினியூஸாக ஏதாவது நியூஸ் ஏதாவது நெகட்டிவாக இருந்தாலோ இல்லை கண்டினியூஸாக அடுத்தடுத்து மார்க்கெட் கேண்டில்ஸ் கீழே க்ளோஸ் வச்சுட்டே இருந்தாலோ ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டோட அடுத்த டார்கெட் வந்து 47,000 இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷனோட நான் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.